எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃபிளவர் கிரேவி தாங்க பார்க்க போறோம். சப்பாத்தியோட, சாதத்துக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த காலிஃபிளவர் கிரேவியை ஒரு டைம் செஞ்சு பாருங்க. காலிஃபிளவர் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி தான் செய்வீங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த காலிஃபிளவர் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. காலிஃபிளவர் கிரேவி செய்யறதுக்கு காலிஃபிளவரை கிளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்க. பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ்ல இருக்கிற காலிஃபிளவர் ஒண்ணு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சின்ன சின்னதா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியில நம்ம சேர்த்துக்கலாம். காலிஃபிளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அணைச்சிருங்க. பச்சை தண்ணியில காலிஃபிளவர் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தான் சுடு தண்ணியில சேர்க்கணும். இப்போ காலிஃபிளவர் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. பூச்சி ஏதாவது இருந்தாலும் நமக்கு வெளியே வந்துடும். காலிஃபிளவரை அந்த தண்ணியிலேருந்து தனியாக எடுத்துடலாம். திரும்பவும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். கிரேவி செய்யறதுக்கு மசால் பொடி வறுத்து அரைக்கணும். அதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க. 10-12 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சின்னதா ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப நம்ம முந்திரி பருப்பு, கொத்தமல்லி விதை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. கடைசியா 3 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க. வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துனீங்கன்னா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எள்ளையும் வெந்தயக்கீரையும் கடைசியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் அணைச்சிருங்க. அந்த சூட்லயே எள்ளும் வெந்தயக்கீரையும் நல்லா வறுபட்டுரும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம வறுத்த பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே இன்னொரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தையும் அதே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காலிஃபிளவரை நல்லா வறுத்து விடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி காலிஃபிளவரை தனியா வறுத்துட்டு நம்ம கிரேவியோட சேர்க்கும் போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கும். உப்பு காரம் எல்லாம் இறங்கி சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க, நல்லா வறுத்து விட்டுட்டேன். இந்த அளவு காலிஃபிளவர் வதங்கினாலே போதும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி சேர்த்து இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோட வறுத்த அரைச்சி வச்சிருக்கிற பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். மிக்ஸி ஜார் அலசி 2ல இருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிரேவியோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு நான் செஞ்சிருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கிரேவி பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம். காலிஃபிளவர் வறுத்த பாத்திரத்தை அலசி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிடலாம். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்ம கிரேவி நல்லா திக்காகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். பாருங்க, நம்ம கிரேவி சூப்பரா தளத்தலன்னு கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்துக்கலாம். ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு. கிரேவியோட திக்னஸ் பாருங்க. இந்த மாதிரி வச்சீங்கன்னா தோசை, இட்லிக்கு, சாதத்தோட, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான காலிஃபிளவர் கிரேவி ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிருக்கிறனால புளிப்பு கொஞ்சம் கம்மியா சேர்த்திருக்கேன். நீங்க சாதத்துக்கெல்லாம் ரெடி பண்ற மாதிரி இருந்தா தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும்.
ரொம்பவே டேஸ்டியான இந்த காலிஃப்ளவர் கிரேவியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.